இது வந்து யோகா பண்ணுறாங்க, ஃபுல் பாடி மசாஜ். அதை வந்து நம்ம வந்து பாடியில் மசாஜ் பண்ணணும்னு தேவையில்லை, நம்மளை பாதத்திலே நம்ம அந்த பாடிக்குள்ளே எல்லா மசாஜும் நம்ம விரல்லே நம்ம பண்ணலாம், பாதத்திலே பண்ணலாம். அதுதான் இந்த கபடி கேம்பில் நம்ம பிள்ளைங்க இந்த மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து தலை தான் அவங்க காலோட பெருவிரல், அதை தான் நல்லா என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ஹெட்டு இது மொத்தம் எத்தனை டைம் ப்ரெஸ் பண்ணணும் ஜெர்லின்? எத்தனை டைம்? 3 டைமா? சரி, ஓகே. இப்போ அவங்க பெருவிரலில் 3 டைம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கழுத்துனா இது கழுத்தில் இப்போ தலைக்கு பண்ணியிருக்காங்க, இப்போ கண்ணுக்கு பண்ணுறாங்க. பண்ணுங்க. இந்த 2 விரலையும் ப்ரெஸ் பண்ணுறாங்க. இது வந்து கண்ணுக்கு. அதுக்கப்புறம் காதுக்கு லாஸ்ட் 2 விரல், இது வந்து காதுக்கு. அதுக்கப்புறம் கழுத்துக்கு அந்த பாதத்தில் விரலுக்கும் பாதத்துக்குள்ள அந்த மேல் பகுதியில் விரலை ஒட்டி பண்ணுறாங்க, இது வந்து கழுத்துக்கு. அதுக்கப்புறம் மார்புக்கு கொஞ்சம் கீழே நம்ம டோவை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்பரில், இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வயிற்றுக்கு இப்போ வந்து உள்ளங்காலை பிடிக்காங்க, இது வந்து வயிற்றுக்கு கொஞ்சம் மெதுவாக இதை ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கால் கிப்பிலேருந்து பாதம் வர எதை ப்ரெஸ் பண்ணணும்? ஹீல், இதை நல்லா ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா ஃபுல் பாடி மசாஜ். அப்படி தானே மேம்? இது ஃபுல் பாடி மசாஜ். அதுக்கப்புறம் அடுத்து வந்து நம்ம ஃபுல்லாக, அதாவது ஃபுல் பாடியை கைட்டை பிடிச்சி விடுவோம்ல, அதுக்கு வந்து எப்படி பண்ணோம்னா இந்த மாதிரி காலை ஃபுல்லாக பிடிச்சி விட்டு பார்ப்போம் ரஜர்லின். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம பிடிச்சி விட்டோம்னா கழுத்துலேருந்து கீழே வர ஃபுல் பாடி மசாஜ் இந்த மாதிரி. இது வந்து யோகா. இந்த யோகா வந்து வேதாந்திரி மகரிஷி அவங்களுடைய யோகா. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து நம்மளுடைய பாடியில் இப்போ லெஃப்ட் கால் பண்ணோம்னா லெஃப்ட் சைடு பாடி, ரைட் சைடு பாடி ஆப்போசிட்டில். லெஃப்ட் காலில் பண்ணோம்னா ரைட் சைடில் உள்ள பாடி ஸ்ட்ரெச் ஆகும், ரைட் லெக்கில் பண்ணோம்னா லெஃப்ட் சைடோட உள்ள பாடி ஸ்ட்ரெச் ஆகும். ஓகே, இது ப்ராக்டிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து இந்த ஆங்கிள் ஜாயிண்ட் வந்து பெயின் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆன்டி கிளாக் வாய்ஸில் இந்த இது பண்ணணும். இந்த மாதிரி அவங்களுடைய லெஃப்ட் கையை மேலே வச்சு கீழே வச்சு ரைட் கையில் மேலே வச்சு நம்ம இந்த போன் இருக்குல்ல, இந்த போனை அப்படி ரொட்டேஷன், ஃபார்வேர்டில் 5 ரொட்டேஷன், பேக்கில் 5 ரொட்டேஷன் பண்ணால் இந்த ஆங்கிள் பெயின் வராது. ஆங்கிள் பெயின் இருந்தாலும் ரிலீஃப் ஆகிரும். பண்ணுங்க பார்ப்போம் ஜெர்லின். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். கையை தானே ரொட்டேட் பண்ணணும், காலை ரொட்டேட் பண்ணுறீங்க மேம். கையா காலா? கையை ரொட்டேட் பண்ணு. யார் கரெக்டாக பண்ணுவா? ஸோ ரக்ஷிதா கரெக்டாக பண்ணுறா. ஸோ இந்த மாதிரி ஃபார்வேர்டில் 5 டைம், பேக்வேர்டில் 5 டைம். ஓகே.